வேளாண்மையை பின்தொடரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே அதிக மகசூல் தரக்கூடிய 3 தென்னை ரகங்கள் என்னென்ன, அதில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ தான் நீங்கள் முதல் தடவை என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம கடைசி வரிசையிலிருந்தே போகலாம். 3ஆவதாக பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா VHC2. அதாவது பார்த்தீங்கன்னா இது எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா வேப்பங்குளத்தில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரகம் பார்த்தீங்கன்னா நெட்டை மற்றும் மலைய மஞ்சள் குட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரகம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கலப்பு ரகம் தான். இந்த தென்னை ரகம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 100-110க்கு மேலேயும் தேங்காய்கள் காய்க்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு லாபகரமான மகசூலியை தரும். இதில் ஒரு தேங்காய்க்கு பார்த்திங்கன்னா 150லேருந்து 160 கிராம் வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்மளால் கொப்பரைகளை எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 60-70% எண்ணெய் சத்துமே இருக்குது. நம்ம 2ஆவதாக பார்க்கக்கூடிய ரகம் என்னென்னு பார்த்திங்கன்னா VHC3. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட ஒரு வெற்றிகரமான கலப்பு ரகம்னு கூட நம்மள சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரையை சேர்ந்த நெட்டையும் அது கூடவே பார்த்திங்கன்னா மலையன் பச்சை குட்டை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட இந்த கலப்பு ரகம் தான் பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு சராசரியாக 120-130 தேங்காய் வரைக்குமே நமக்கு மகசூல் கொடுக்கும். இதோடைய கொப்பரை திறன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு தேங்காயிலிருந்து 160 கிராம் வரைக்குமே நமக்கு கொப்பரைகள் கிடைக்கும். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா எண்ணெய் சத்துக்கள் ஒரு 70% வரைக்குமே நிரம்பி இருக்குது. ஸோ இதோடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகமாகவும் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சில மாவட்டங்களில் தண்ணீர் பற்றாக்குறை அடிக்கடி ஏற்படுறதுனால பார்த்திங்கன்னா இந்த ரகம் எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே பார்த்திங்கன்னா வளர்ச்சி சூழ்நிலை கூட பார்த்திங்கன்னா இந்த மரம் வாடி போகாமல் நல்லா வளர்ந்து மகசூலை கொடுக்கும். இப்போ நம்ம முதல்ல இருக்கக்கூடிய ரகம் என்னென்னு பார்த்திங்கன்னா VPM5. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பட்டியலையே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ரகம் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா அதாவது இது வேப்பங்குளத்தில் இருக்கக்கூடிய தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் கண்டுபிடிச்சாங்க. அங்கே தான் வெளியிடவும் பட்டுச்சு. இது பார்த்திங்கன்னா நெட்டை இன்ட்டு நெட்டை. ஸோ முக்கியமாக சொல்ல போனால் இது ஒரு கலப்பு ரகம் தான். ஸோ இதோடைய மிகப்பெரிய முக்கியமான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இது ரொம்பவே அதிக அளவில் மகசூலை நமக்கு எடுத்து கொடுக்கும். முறையான பராமரிப்பும் சரியான தண்ணி வசதியும் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு மரத்தில் பார்த்திங்கன்னா 160-170 தேங்காய் வரைக்குமே நம்மளால் அறுவடை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தேங்காயோட அளவும் பெருசாகவே இருக்கும். ஸோ இதில் கிடைக்கக்கூடிய கொப்பரையோட அளவும் பார்க்குறப்ப மற்ற ரெண்டுத்தையும் காட்டிலும் போது இது கொஞ்சம் அதிகம்தான். 200-220 கிராம் வரைக்குமே கொப்பரைகள் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கொப்பரைகளில் பார்த்திங்கன்னா 70-80% வரைக்கும் பார்த்திங்கன்னா எண்ணெய் சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல விலையுமே போகும். எனக்கு தெரிஞ்ச தகவல்களை வச்சு பார்த்திங்கன்னா இந்த தென்னை ரகங்கள் தான் தமிழ்நாட்டிலேயே அதிக அளவு மகசூலை எடுத்து தரக்கூடிய ரகங்களாகவும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய விவசாய நண்பர்களுக்கும் பார்த்திங்கன்னா மறக்காமல் பகிர்ந்து கொடுங்க. அதாவது ஷேர் பண்ணிடுங்க. மறுபடியும் நான் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.